வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தயாராகிறீங்க அப்படின்னா இன்ற காணொலி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சிலபஸில் மொத்தம் 21 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா அனாட்டமி. ஸோ அனாட்டமிலேருந்து ஒரு 100 கொஷின்ஸாக இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நமது சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் பக்காவான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த கிளாஸஸோட பிடிஎஃப்பும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். விருப்பமுள்ளவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி வாங்கி பயன்படலாம். ஸோ நம்ம மனித உறுப்பு மண்டலங்களில் பார்க்கலாம். ஸோ நம்ம உடலில் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் உள்ளன, சரிங்களா? ஸோ நம்ம மனித உடலில் எத்தனை உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னா டோட்டலாக 8. அவை என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். எலும்பு மண்டலம், தசை மண்டலம், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். ஸோ டோட்டலாக நம்ம மனித உடலில் உறுப்பில் 8 மண்டலங்கள் இருக்குது. எலும்பு மண்டலம் எதனால் ஆனது அப்படின்னா எலும்புகள், குருத்தெலும்புகள், மூட்டுகள். அது எலும்பு மண்டலம் எதனால் ஆனதுன்னா எலும்புகள், குருத்தெலும்புகள், மூட்டுகள். தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதி எதுனா எலும்புகள் தான். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், தசைகள் இணைக்கப்படுவதற்கு ஏற்ற பகுதி எலும்புகள். நடத்தல், ஓடுதல், மெல்லுதல் போன்ற செயல்களுக்கு காரணமான உறுப்பு மண்டலம் எதுனா எலும்பு மண்டலம். மனித எலும்பு மண்டலத்தில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206 எலும்புகள் உள்ளன. ஸோ எத்தனை எலும்புகள்னா 206. எலும்புகளை தசைகளுடன் இணைப்பது எதுனா தசை நார்கள். எலும்புகளை தசைகளுடன் இணைப்பது தசை நார்கள். எலும்புகளுடன் இணைப்பது எலும்புடன் இணைப்பது எதுனா இணைப்பு இலைகள். எலும்பு மண்டலத்தில் 2 பிரிவுகள் உள்ளன. அது என்னென்னா அச்சு சட்டகம், இணையறுப்பு சட்டகம். சரிங்களா? எலும்பு மண்டலத்தில் 2 பிரிவுன்னா அச்சு சட்டகம், இணையறுப்பு சட்டகம். மனித உடலில் செங்குத்தான அச்சை உருவாக்குதுன்னா அச்சு சட்டகம். அச்சு சட்டகம் எவைனா மண்டையோடு முதுகெலும்பு தொடர் விலா எலும்பு கூடு. அச்சு சட்டகம்னா எவைனா மண்டையோடு முதுகெலும்பு தொடர் விலா எலும்பு கூடு. இணையறுப்பு சட்டகம்னா என்னென்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள். ஸோ அச்சு சட்டகம்னா பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா மண்டையோடு நேராக இருக்குது, முதுகெலும்பு தொடர் விலா எலும்பு கூடு. இணையறுப்பு சட்டகம்னா மார்பு வளையங்கள், இடுப்பு வளையங்கள், கைகால் எலும்புகள். அடுத்து முக எலும்புகள் எங்கே காணப்படுகிறதுனா நமக்கு தெரியும், மண்டை ஓட்டில். அதாவது என்னென்னா மூளை தான் அது ஸ்பெல்லிங் மிஸ்டாக இருக்குது. முகத்தில் உள்ளே போய் பாதுகாப்பதுன்னா மலர் டையோடு. மண்டையோட்டில் காணப்படும் எலும்புகள் எவைனா முக எலும்புகள், மண்டை ஓட்டு எலும்புகள், காய்டு எலும்பு, சுத்தி எலும்பு, பட்டடை எலும்பு, அங்கவடி எலும்பு. ஹையாடு எலும்பு எங்கே காணப்படுகிறதுனா வாய்க்குழியின் அடித்தளத்தில். ஹையாடு எலும்பு எங்கே காணப்படுகிறதுனா வாய்க்குழியின் அடித்தளத்தில். மனிதர்கள் முகத்தில் காணப்படும் மிகப்பெரிய எலும்பு எதுனா கீழ்த்தாடை எலும்பு. ஸோ முகத்தில் காணப்படும் மிகப்பெரிய எலும்புனா கீழ்த்தாடை எலும்பு. தண்டுவடத்தை பாதுகாப்பும் எலும்பு எதுனா முதுகெலும்பு தொடர். முதுகெலும்பு தொடர் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளதுனா சிறிய முள் எலும்பு தொடர்களால். சிறிய முள் எலும்பு தொடர்களால். விலா எலும்பு கூட்டில் எத்தனை விலா எலும்புகள் உள்ளன அப்படின்னா 12. விலா எலும்பு கூட்டில் எத்தனை விலா எலும்புகள் உள்ளன? 12. இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை பாதுகாக்கும் எலும்புனா விலா எலும்பு கூட தான். இதயம், நுரையீரல் போன்ற உறுப்புகளை பாதுகாக்கும் எலும்பு விலா எலும்பு. மனிதனின் கை, கால் எலும்புகள் எத்தனை இணைகளை கொண்டவனா? இணை. சரிங்களா? எத்தனை இணைகளை கொண்டவனா? இணைகளை கொண்டன. நம் உடலில் மிகச்சிறிய எலும்புனா அங்கவடி எலும்பு உள்காதில் உள்ளது. ஸோ நம்ம உடலில் மிகச்சிறிய எலும்புனா அங்கவடி எலும்பு உள்காதில் உள்ளது. அங்கவடி எலும்பு நீளம் 2.8 மில்லிமீட்டர். நமது உடலில் மிகப்பெரிய எலும்புனா தொடை எலும்பு. ஸோ மிகச்சிறிய எலும்பு அப்படின்னு கேட்டோம்னா என்ன இதுனா காதுக்கு உள்ள அங்கவடி எலும்பு. சரிங்களா? உள்காதில் உள்ளது. மிகப்பெரிய எலும்புனா தொடை எலும்பு. குழந்தை பிறக்கும்போது எத்தனை எலும்புகள் இருக்குன்னா 300க்கும் அதிகமான எலும்புகள். உடல் அசைவிற்கு உதவுவது எதுனா தசைகள். தசைகள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எலும்பு தசை, மென் தசை, இதய தசை. எலும்பு தசை, மென் தசை, இதய தசை. தசைகள் எந்த செயலை மேற்கொள்ளாது. தசைகளால் தள்ள இயலாது, இழுக்க மட்டுமே தசைகளால் தள்ள இயலாது, இழுக்க மட்டுமே முடியும். மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க எத்தனை தசைகள் தேவைன்னா 2 தசைகள். ஒன்று சுருங்கும், ஒன்று விரியும். மூட்டுகளில் எலும்புகளை அசைவிக்க எத்தனை தசைகள் தேவைன்னா 2 தசைகள்.
கையை விரிக்கும் போது எத்தசைகள் சுருங்கினா மேல்புறம் உள்ள இருதலை தசைகள் தளர்வடைந்து பின்புறம் உள்ள முத்தலை தசைகள் சுருங்குகின்றன. எலும்பு தசைகள் ஏன் இயக்க தசைகள் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா, எலும்பு தசைகள் நம் விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுவதால் இயங்கு தசைகள் என அழைக்கப்படுகிறது. உணவு குழல் சிறுநீர் பை தமனி போன்ற உறுப்புகளில் சூழலில் காணப்படும் எத்தசைனா மென் தசை. உணவு குழல் சிறுநீர் பை தமனி போன்ற உறுப்புகளின் சூழலில் காணப்படும் தசை வந்து பார்த்திங்கன்னா மென் தசை. கட்டுப்படாத இயங்கு தசைகள் எனப்படுவது எவைனா மென் தசைகள், இதய தசைகள். எனவே அவை நம் விருப்பத்திற்கேற்ப செயலாது. கட்டுப்படாத இயங்கு தசைகள்னால் என்னென்னா, இப்போ இதயம் துடிப்பது நம்ம கேட்டு தோற்கிறது கிடையாது, சரிங்களா? அதனால தான் கட்டுப்படாத இயங்கு தசைகள் எனப்படுவது எத்தசைனா மென் தசைகள், இதய தசைகள். இதயத்தின் சுவர் எத்தசைகளால் ஆன இதய தசையால் ஆனது. உணவு குழாய் நீளம் வந்து சுமார் 9 மீட்டர். உணவு குழாய் நீளம் வந்து சுமார் 9 மீட்டர். செரிமானத்தின் பிரதான உறுப்பு எதுனா இரைப்பை. செரிமானத்தின் பிரதான உறுப்பு வந்து இரைப்பை. உணவு பாதையின் பாகங்கள் என்னென்னா வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலவாய். செரிமான சுரப்பிகள்லாம் என்னென்னா உமிழ்நீர் சுரப்பிகள், இரைப்பை சுரப்பிகள், கல்லீரல், கணையம், குடல் சுரப்பிகள். உட்கிரகித்தல் எப்பதில் நடைபெறுதுன்னா உட்கிரகித்தல், சரிங்களா? அது வந்து சிறுகுடலில் நடைபெறுது. ஸ்டார்ச்சை சிதைக்கும் நொதி வந்து பார்த்திங்கன்னா அமைலேஸ். இது வந்து உமிழ்நீரில் உள்ளது. ஸ்டார்ச்சை சிதைக்கும் நொதி எதுனா அமைலேஸ். இது வந்து உமிழ்நீரில் உள்ளது. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது எதுனா வளைமுடி. சுவாச பாதைக்குள் உணவு செல்வதை தடுப்பது என்ன வளைமுடி. அது எப்பிகிளாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்பிகிளாட்டிஸ். காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படுவது எதுனா நுரையீரல். காற்றுக்குழாய் என்று அழைக்கப்படுவது நுரையீரல். நுரையீரல் எங்கே இருக்குன்னா மார்பறை நூல் தான். நுரையீரலை சுற்றியுள்ள பாதுகாப்பு படலத்தின் பெயர் என்னென்னா ப்ளூரா. நுரையீரலை சுற்றியுள்ள பாதுகாப்பு படலத்தின் பெயர் வந்து ப்ளூரா. சுவாச மண்டலத்தில் மூலம் நடைபெறும் வாயுக்களின் பரிமாற்றம் எத்தனை செயல்கள் இருந்தால் 3. வெளி சுவாசம், உள் சுவாசம், செல் சுவாசம். வெளி சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறதுனா நாசி துவாரங்கள் வழியாக காற்றில் உள்ள ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்பட்டு நுரையீரலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடுடன் வெளியிடப்படும், சரிங்களா? உட்சுவாசம் எவ்வாறு நடைபெறுனா இரத்த ஓட்டம் மண்டலம் வழியாக உடல் முழுவதும் அளிக்கப்பட்டு அங்கு அது கார்பன் டை ஆக்சைடு எடுத்து செல்லப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்களில் ஹீமோகுளோபினால் மற்றும் CO2 கடத்தப்படுகிறது. செல் சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறதுனா செல்கள் வழியாக ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிவிடுகின்றன. மனித நுரையில் எவ்வளவு காற்றுப்பைகள் உள்ளன அப்படின்னா 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள். நுரையில் எவ்வளவு காற்றுப்பைகள் இருக்குன்னா 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள். உடல் வெப்பநிலையை சீராக வைக்க உதவி செய்து இரத்த ஓட்ட மண்டலம். இதயம் எத்தனை அறைகளை கொண்டதுன்னா 4. இதயத்தை சுற்றியுள்ள உரையின் பெயர் வந்து பெரிகார்டியம். நமது உடலில் எத்தனை வகையான இரத்த குழாய்கள் உள்ளன? 3. தமனிகள், சிரைகள், தந்துகிகள். அது எத்தனை வகையான இரத்த குழாய்கள்னா 3. தமனிகள், சிரைகள், தந்துகிகள். ரத்தம் எத்தகைய திசு? திரவ இணைப்பு திசு. ரத்தம் எத்தகையது? திரவ இணைப்பு திசு. இரத்தத்தில் உள்ள பொருட்கள் எவை? பிளாஸ்மா, வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், இரத்த தட்டுக்கள். இரத்தத்தில் உள்ள பொருட்கள் எவைனா பிளாஸ்மா, வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், இரத்த தட்டுக்கள். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின்றன? எலும்பு மச்சையில். இரத்த சிவப்பணுக்கள் எங்கு உருவாகின? எலும்பு மச்சையில். மனிதனின் சராசரி நாடி துடிப்பு எவ்வளோனா நிமிடத்துக்கு 72 முதல் 80 வரை. தமனிகள் எந்த நிறத்தில் காணப்படும் அப்படின்னா வெளிர் சிவப்பு. சிரைகள் எந்த நிறத்தில் காணப்படும் அப்படின்னா கருஞ்சிவப்பு. இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை எடுத்து செல்வது தமனிகள். தமனிகள் நுரையீரல் தமனி தவிர்த்து, சரிங்களா? இதயத்திலிருந்து உடலின் அனைத்து பகுதிக்கும் இரத்தத்தை எடுத்து செல்வது வந்து பண்ணால் தமனிகள் நுரையீரல் தமனி தவிர்த்து. உடலின் பிற பாகங்கள் இதயத்துக்கு அசுத்த ரத்தத்தை கொண்டு வருவது வந்து பார்த்திங்கன்னா சிரைகள் நுரையீரல் சிரை தவிர்த்து, சரிங்களா? வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது நுரையீரல் தமனி. வலது வென்ட்ரிக்கிலிருந்து நுரையீரலுக்கு ரத்தத்தை எடுத்து செல்வது நுரையீரல் தமனி. நுரையீரலிருந்து இடது ஏற்றியத்துக்கு ரத்தத்தினை எடுத்து செல்வது வந்து நுரையீரல் சிரை. அது நுரையீரலிருந்து இடது ஏற்றியத்துக்கு ரத்தத்தினை எடுத்து செல்வது வந்து நுரையீரல் சிரை. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலமும் இணைந்து எந்த பணியை மேற்கொள்கின்றன? கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு. நரம்பு மண்டலமும் நாளமில்லா சுரப்பி மண்டலம் இணைந்து எந்த பணியை மேற்கொள்கின்றன? கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு. உடலில் நடைபெறும் அனைத்து செல்களையும் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தும் உறுப்பு வந்து மூளை. மூளை எந்த பகுதியில் உள்ளன? மண்டையொட்டின் கபால குழியினுள் மூளை அமைந்துள்ளது. மூளை எத்தனை உரைகளால் பாதுகாக்கப்படுகிறதுனா திசுக்களான 3 உரைகளால் மூளை பாதுகாக்கப்படுகிறது.
மூளையின் 3 பிரிவுகள் முன்மூளை, பின்மூளை, நடுமூளை. உடலில் மத்திய கட்டுப்பாட்டு மையம் மூளை. பின்மூலையில் உள்ள முதுகுலத்தின் தொடர்ச்சி வந்து தண்டுவடம். மூளையை உடலில் பல்வேறு பாங்களோடு நார்மலாக எண்ணக்கூடிய அமைப்பு வந்து தண்டுவடம். நமது உடலில் உள்ள உணர்வு உறுப்புகள் எவைனா கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். நமது உடலில் உள்ள உணர்வு உறுப்புகள் என்ன கண், காது, மூக்கு, நாக்கு, தோல். கண்ணின் முக்கிய பகுதிகள் வந்து கார்னியா, ஐரிஸ், கண்மணி, அது பியூபில். செவியின் 3 பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பகுதிகள் புறச்செவி, நடுச்செவி, உட்செவி. தோல் சூரிய ஒளியை பயன்படுத்தி எந்த வைட்டமினை உற்பத்தி செய்திருக்கிறது? சரிங்களா, வைட்டமின் டி தான். நாளமில்லா, அது டீன் போடலாம், வைட்டமின் டி. நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கும் வேதிப்பொருள் பேர் என்னன்னா ஹார்மோன். சிறுநீரகத்தின் செயல் அடிப்படை அலகு வந்து நெப்ரான். ஆக்சிஜன் மற்றும் யூரியா உள்ள இரத்தத்தினை சிறுநீர்களுக்கு தமனி கொண்டு செல்வது சிறுநீரக தமனி. வடிகட்டப்பட்ட இரத்தத்தை சிறுநீரகத்திலிருந்து கீழ்பெருஞ்செறிக்கு கொண்டு செல்வது சிறுநீரக சிரை. உடல் திரவத்தின் வேதிய கூட்டமைப்பு வினை ஒழுங்குபடுத்துவது எதுனா சிறுநீரகங்கள். நமது உடலில் உள்ள நீரின் அளவு என்னென்னா 70%. சரிங்களா. மூளையில் உள்ள சாம்பலின பகுதியில் எவ்வளவு நீர் சத்து உள்ளதுன்னா 85%. கொழுப்பு செல்களில் எவ்வளவு நீர் உள்ளதுன்னா 15%. சரிங்களா. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலையில் ஒரு 85 தொகுப்பு வந்து நம்ம பார்த்துருக்கோங்க. சரிங்களா. அது 85 ஒரு வரி வினாவோட வந்து அனாட்டமிங்கிற பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நான் தனியாக வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்பிலேருந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதிலே கொடுத்துருவேன். நம்மக்கிட்ட பக்கமான ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு. ஸோ இதே போல் டெய்லி பேஸில் வீடியோ வரப்போகுது. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் சாட் பண்ணி வாங்கி பயன்பெறலாம். ஸோ இதே போல் காணொலிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.